வெல் ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். டைட்டில் என்ன ப்ரோ கான்ட்ரவர்சியாக வச்சிருக்க, எங்க கிட்டலாம் வச்சிக்காத, நாங்களாம் சூர்யா அவர்களோட ஃபேன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, என்ன பேச போறேன்னு தயவு செஞ்சு பாருங்க. 2-3 விஷயங்கள் அதில் கிளாரிஃபை பண்ணலான்னு இருக்கேன். அது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். அண்ட் யார் யார் பார்த்தீங்கன்னா லைஃப்ல டவுன்ல இருக்கீங்களோ எல்லாரும் எழுந்துட்டு கொஞ்சம் எனர்ஜி ஆகுங்க. நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல ஒரு பெய்டு விளம்பரம் இருக்கும், ஒரு பெய்டு ப்ரமோஷன். அது ப்ரமோஷனா மட்டும் பாருங்க, ரொம்ப எமோஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கங்குவாலா ஒரு படமா, கங்குவாலா ஒரு மேக்கிங்கா, சிறுத்தை சிவாவெல்லாம் ஒரு டைரக்டரா, இந்த படம் ஓடுமா? சூர்யாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹேட்டு. 2வது சிவகார்த்திகேயன் அவர்கள் பொம்மை துப்பாக்கி, அந்த துப்பாக்கி, ₹1 துப்பாக்கி, இந்த துப்பாக்கி, அடுத்த தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரோல்ஸ். நான் என்ன கேட்கறேன்னா, அமரன் படம் ரிலீஸ் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 to 200 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு டிவி ஆங்கரா இருந்து மனுஷன் வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டு இவ்வளவு பேர் கலெக்ஷன் கொண்டு வராங்கன்னா அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? கோட் படத்துல அந்த துப்பாக்கி அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்த தளபதி நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லும் போது நானே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், தளபதி விஜய் அப்படின்றது தளபதி விஜய் மட்டும்தான், அந்த பட்டம் வேற யாருக்கும் போகக்கூடாது. வேற யாருமே அந்த இடத்துல ஒரு தளபதி ஃபேனா ஒரு பியூரான அணிலா எங்களால பார்க்க முடியாது. அவ்வளவுதான், அதுதான் உண்மை. அது ஏதோ அவரை ஹேட் பண்ணணும், அவருக்கு அந்த தகுதி இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது எப்படி இப்ப போயிடுச்சுன்னா, சிவகார்த்திகேயன் மேல ஒரு பர்சனல் ஹேட் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, ரைட். கங்குவா இதெல்லாம் ஒரு படமா? ஏன் ப்ரோ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது அபிஷியலா. புக்கிங்ஸே பாத்தீங்கன்னா கர்நாடகா ப்ரீ புக்கிங்ஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரிவியூ ஷோஸ் எல்லாம் வைக்க போறாங்க. நிறைய இடத்துல ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் சூர்யா அவர்களும் நிறைய ஸ்டேஜ்ல எல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த படம் பார்க்கும்போது எங்க வாய் பிறந்தது தான் பார்ப்பீங்க, ஒரு எக்ஸ்ட்ரீமான படம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பில்டப் கொடுக்கறதுலாம் நார்மல் தான், படம் வர வரைக்குமே இது நடக்கும். அண்ட் அந்த டீசரோ ட்ரெய்லரும் அதுவும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. சிறுத்தை சிவா அவர்கள் அவர் பாத்தீங்கன்னா பார்த்தா ஐயோ தலை கெரியரே முடிச்சு விட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணாரு. இது ஒரு பீரியாடிக் ஃபிலிமா கிடையாது. ஒரு படத்துல ஒரு பிளாஷ்பேக்கா அதை காட்ட போறாங்க அப்படின்னா கங்கோவோட மெயின் தீம் ஏதோ பயங்கர ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்தோட ப்ரிவியூவே இன்னும் அந்த இடத்துல போடல. சும்மா இன்சைடர்ஸ் இந்த ப்ரொடக்ஷனு பெரிய பெரிய விஐபிசி இவங்க மட்டும் தான் படம் பார்த்துருக்காங்க. அதுக்குள்ள சில பேஜஸ்லாம் ட்விட்டர்ல படம் வேஸ்ட், 20% தான் படம் நல்லா இருக்கு, 80% நல்லா இல்ல, இன்சைட் ரிப்போர்ட்ஸ் தான். எங்க இந்த இன்சைட் ரிப்போர்ட்ஸ்? இன்னும் அபிஷியலா யாருக்குமே அவங்க ப்ரிவியூ ஷோன்றதே போட்டு காட்டல, எக்ஸெப்ட் த ப்ரொடக்ஷன் டீம். சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் அது பாத்துருக்காங்க, அவ்வளவுதான். தவிர என்ன இன்சைட் ரிப்போர்ட் நீ புடிங்கி கிழிச்சிடுற? நான் கேட்கறேன். ஏங்க, நான் தளபதி ஃபேன் தாங்க, மத்த நடிகர் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கங்குவா விஷயம் பார்க்கும்போது அவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்பவுமே படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ரிவ்யூஸும் பண்ணுவோம், அதனால நமக்கு அந்த ஒரு வேல்யூ தெரியும். ஆனா என்னால ஒரு ஆல்பம் சாங் எடுக்க முடியல, காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, அது அவ்வளவு ஒர்க் இருக்கு. பட் ஆனா இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு அவ்வளவு ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது என்ன சொல்றதுன்னா, அந்த வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துட்டே இருந்து அந்த டெலிவரி கொடுப்பாங்கல்ல, அதுதாங்க ஒரு படம் எடுக்கிற ஒரு டைரக்டரோ இல்ல ப்ரொடியூசரோட மைண்ட் செட். அது வெளியே டெலிவரி பண்ணும்போது தான் தெரியும் அது ஹிட்டா ஃபிளாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள இன்சைட் ரிப்போர்ட், இதெல்லாம் ஒரு படமா, சூர்யா கெரியர் அவுட். அது ஏன் அவர் மேல என்ன ஒரு காண்டு? யாரோட ஒம்புக்கும் போக மாட்டாரு, யாரையும் ஒரு கலாய்க்கவும் மாட்டாரு, யார் மேல வன்மத்தையும் வச்சுக்க மாட்டாரு. சோ சூர்யா மேல ஏன் அவ்வளவு ஒரு காண்டு? எதுக்கு அவரை ட்ரோல் பண்ணணும்? இது யாரு பண்றாங்க அப்படின்னு தெரியல. இதுக்கு நடுவுல ப்ரோ இதை பண்றதே தளபதி ஃபேன்ஸ் தான் ப்ரோ, இதை பண்றதே தலை ஃபேன், அவங்க எல்லாம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. வேலை வெட்டி இல்லாம ஏதாவது கான்ட்ரவர்சி பண்ணணும், எவனையாவது நோண்டணும், எவனையாவது புடிச்சு இழுக்கணும் அப்படின்றதுக்காகவே சில பேஜஸ் எல்லாம் ட்விட்டர்ல இருக்கு. இந்த ட்விட்டர்ல இந்த கூட்டமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேடுகட்ட வேலை தான் செய்யறாங்க, மாமா வேலைலாம். ஏன்டா நான் கேட்கறேன், நீங்க ஒரு படம் எடுங்கடா. சரி, ஓகே, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மீம்ஸ் ட்ரோல்ஸ் போட்டா கூட ஓகே தான். வரவே இல்லடா அந்த படம், இன்னும் எங்கேயுமே ப்ரிவியூ கூட போடல. அதுக்குள்ள நீ இன்சைட் என்ன நொட்டி கிழிக்கிற நீ? நான் கேட்கறேன். இந்த இடத்துல முக்கியமா நான் சூர்யா அவருக்கு தான் நான் மெயினா சப்போர்ட் பண்றேன். ஸோ அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ற தப்பே கிடையாது. ஒன் ஆஃப் த என்ன சொல்றது சீனியர் ஆக்டர் தான் சூர்யா அவர்களும். அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கும், கேரளாலயும் ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுல ஃபேன்ஸ் இருக்காங்க, ஹேட்டர்ஸே கம்மி தான் அவருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படிடா பாவம் அந்த ப்ரொடக்ஷன் டீம்? அதை வேற நிறைய பேர் நம்பிட்டு ரீட்வீட் பண்ணிட்டு அதை வேற கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு, அவ்வளவுதான் கங்குவா சோலி முடிஞ்சு, அதான் இந்த சோலி முடிஞ்சு, அந்த சோலி முடிஞ்சு. ஒரு படம் வரட்டுமே, வரத்துக்கு முன்னாடியே அலப்பற ஸ்டார்டிங் ஆஃபரன்ஸ் அந்த கதை தான் இருக்கு. யாரையுமே மட்டம் தட்டாதீங்க. படம் ரிலீஸ் ஆகுதா, நீங்க ஒரு ₹100 கொடுத்து ஒரு படம் பாக்குறீங்களா, நல்லா இருக்கா நல்லா இருக்கு, நல்லா இல்ல நல்லா இல்ல, அவ்வளவுதான், சிம்பிள்.
அப்ப நீங்க மீம்ஸ் போடுங்க, ட்ரோல்ஸ் போட்டுங்க, பிரச்சனையே கிடையாது. வரத்துக்கு முன்னாடியே ஏன் ஒரு நெகட்டிவான ஒரு பப்ளிசிட்டி அந்த படத்தை கிரியேட் பண்றீங்க? இல்ல உங்களுக்கும் சிறுத்தை சிவா அவர்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல உங்களுக்கும் சூர்யா அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் கிடையாது. இல்ல ஏன் இப்படி ஒரு வன்மமான ஒரு உலகத்துலதான் எல்லாருமே இருக்கணுமா? வன்மமான ஒரு சோசியல் மீடியா இது ஃபுல்லாவே இப்ப அப்படிதான் மாறிடுச்சு. உண்மை பேசினா, பாசிட்டிவிட்டியா பேசினா ஒண்ணுமே இங்க விளங்காது. நெகட்டிவா ஏதாவது பேசிட்டே இருந்தா மட்டும்தான் சோசியல் மீடியான்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுதான் உண்மை. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தவறா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. அந்த வீடியோட எண்ட்ல ஒரு ப்ரோமோ ஒன்று வரும். அது நம்ம அடுத்த ஆல்பம் சாங்கோட ப்ரோமோ. பாருங்க, ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.